ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுமித்ரா சமையலறை. இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப சூப்பரான தயிர் சாதம் தாங்க எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி செய்யும் பொழுது காலையில் நம்ம தயிர் சாதம் செஞ்சோன்னா மதியம் வரைக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க, புளிக்காது. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது நான் ஒரு குக்கரில் தாங்க செய்ய போகிறேன். அதுக்காக ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். நான் 1 கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். நான் நார்மல் புழுங்கல் அரிசி தாங்க எடுத்திருக்கேன். 200 கிராம் அளவுக்கு இருக்கும். அரிசி நம்ம குக்கரில் சேர்த்துட்டு நல்லா 2-3 முறை கழுவி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோங்க. நம்ம எந்த டம்ளரால் அரிசி எடுத்தோமோ அதே டம்ளரால் நான் 4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. இப்படி நம்ம சேர்க்கும் பொழுது நல்லா அரிசி நல்லா குழஞ்சி வரும், நல்லா கெட்டியாகாமல் இருக்குங்க. அதனால் 4 டம்ளர் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். இப்போது நான் இது கூடவே உப்பு சேர்த்துக்கிறேங்க. அரிசி கூடவே உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா கல் உப்பு சேர்த்துக்கிறேங்க 1 ஸ்பூன் அளவுக்கு. இப்போ நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம மூடி போட்டுக்கலாம். நான் வெயிட் எதுவும் போடாமல் மூடி போட்டுக்கிறேங்க. மூடி போட்டு அது ஸ்டீம் ரிலீஸ் ஆன பிறகு நம்ம வெயிட்டு போட்டுக்கலாம். இப்போ நல்லா ஸ்டீம் ரிலீஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம வெயிட்டு போட்டுக்கலாம். வெயிட்டு போட்டு நான் வந்து லோ ஃப்ளேமில் 20 நிமிஷம் வச்சு எடுத்துக்க போகிறேங்க. அப்படி இல்லைனா மீடியமான ஃப்ளேமில் ஒரு 5 விசில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். இப்போ நான் ஸ்டீம்லாம் ரிலீஸ் ஆன பிறகு நான் ஓப்பன் பண்ணிவிட்டேன். நல்லா கொலைய வெந்து வந்திருக்கு பாருங்கள். இது ஒரு டைம் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். நல்லா கரண்டியால் வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாங்க. இப்போது சாதத்தை நல்லா மசிச்சு விட்டாச்சுங்க. இப்போ நம்ம பால் சேர்த்துக்க போகிறோம். நான் காய்ச்சி ஆற வச்ச பால் நல்லா 1 டம்ளர் சேர்த்துருக்கேன். நம்ம எந்த டம்ளரால் அரிசி எடுத்தோமோ அதே டம்ளரால் நான் பால் எடுத்து நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்க போகிறேங்க. இப்போ பால்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்ம தயிர் சேர்த்துக்க போகிறோம். நான் புளிக்காத தயிர் நான் 1 டம்ளர் எடுத்துருக்கேங்க. நம்ம நைட்டு ஊற ஊற்றினோம்னா காலைல நம்ம சேர்த்துக்கலாம். அது மாதிரி தயிர் நம்ம சேர்த்துக்கலாங்க. நான் 1 டம்ளர் நல்லா தயிர் எடுத்து நல்லா அதே சேர்த்துக்கிறேன். அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போது எல்லா தயிருமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இப்போ நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுருக்கேன். கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போது உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு வறுத்து விட்டுக்கலாங்க. இப்போ இது கூடவே 1 ஸ்பூன் கட் பண்ண இஞ்சி சேர்த்துக்கிறாங்க. இது கூடவே 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அது சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாங்க. இப்போ இஞ்சி பச்சை மிளகாய் எல்லாமே வறுபட்டு வந்ததும் நம்ம கடைசியாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு வறுத்து விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கலந்து வச்சுருக்கோம்ல தயிர் சாதத்து கூட நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. அவ்வளோதான், ரொம்பவே சூப்பரான தயிர் சாதம் ரெடி ஆகிடுச்சு. வேணும்னா இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம இது மாதிரி செய்யும் பொழுது நம்ம காலையில் செஞ்சோன்னா மதியம் வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வெயில் டைம்னால புளிச்சிடாது. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.